அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருமுறை கூட உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். நல்ல சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். ஒரு நல்ல ஸ்தலத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இங்கே விடுதலையோடு ஆராதிக்கும்படியான நல்ல கிருபைகளை நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் பாடின பாடல்களை எடுத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய செவி கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய வேதத்தின் வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக ஒருமுறை கூட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அந்த வார்த்தைகளின் வழியாய் பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நீர் வருமளவும் அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிங்க. கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுமையும் ஒரு பிரசன்னம் ஆளுகை இருக்க வேண்டுமாய் எங்கள் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்திலும் ஒரு சில காரியங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, எனது ஆண்டவர், எனது இரட்சகர், எனது பிராண நண்பர் என்ற தலைப்பில் தான் நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இந்த வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இப்ப தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஆக்கி இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ பார்க்கிறோம், அவர் ஆண்டவராக ஆக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் நம் ஆண்டவராக இருக்கிறார். அதைதான் நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர்தான் நம் ஆண்டவரா? நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு பறந்து விரிந்து எல்லாவற்றையும் எல்லையற்ற என்று பொருள். எல்லையற்ற, பறந்து விரிந்து எல்லையற்ற அப்படின்ற பொருள் ஆண்டு அப்படின்ற பதத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவன் அப்படின்னா எல்லையற்றவன், அவருக்கு எல்லையே இல்லை. நம்முடைய வேதம் அதை தான் சொல்லுது. அவர் எல்லை இல்லாத ஒருவர், அவருக்கு எந்த எல்லையுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதுக்கு பொருள் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளும் காட்ட இயலாதவன், எந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளும் காட்ட இயலாதவன் தான் ஆண்டவன். ஆண்டவர் என்ற சொல்லுக்கு இதுதான் பொருள், எந்த ஒரு எல்லைக்குள்ளும் காட்ட முடியாத ஒருவர். இப்போ நமக்கு வீடுக்குன்னா ஒரு எல்லை இருக்குது, நம்முடைய நாட்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, கடலுக்கு கூட ஒரு எல்லை இருக்குது. அதே மாதிரி நம் தேவனுக்கு, ஆண்டவருக்கு எல்லையே இல்லை அப்படின்னு
ஆண்டவன் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் இப்படியாக சொல்லப்படுகிறார். எல்லாவித பண்பிலும் குணத்திலும் எல்லை இல்லாதவன். அவருக்கு எப்படி அவர் இருப்பதற்கு ஒரு எல்லை இல்லையோ அதே போல அவருடைய குணத்திற்கும் அவருடைய பண்புக்கும் எல்லை இல்லாதவன் என்று தமிழ் அகராதி சொல்லுகிறது. அதே போல எந்த ஒரு குறிப்பிட்ட உருவத்திற்குள்ளும் அடக்கி சொற்களால் விவரிக்க இயலாதவன். எந்த ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள்ளும் அடக்கி சொற்களால் விவரிக்க இயலாதவன் தான் ஆண்டவன் என்று தமிழ் பொருள் கொடுக்கிறது. அப்ப நம் வேதம் அதை தான் சொல்லுகிறது. நம் தேவனுக்கு ரூபமில்லை, ரூபமில்லாத ஒரு தேவன், ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவன், ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற நம் தேவன். அப்ப நம் ஆண்டவராய் அவர் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படின்னா எஜமானன், என்னுடைய வாழ்க்கையின் எஜமானன் என்று அர்த்தம். அப்ப எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் ஆண்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய வசதிக்காக இல்லை. எப்ப நமக்கு தோணுதோ அப்போ நீ என் வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கட்டும், ஏன்னா இப்ப நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன். நம்முடைய வழக்கு சொல்லல சௌரியத்துக்கு பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த சௌரியத்துக்கு பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம நினைச்சா பண்றோம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடும். அப்படி அல்ல. நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும், நம் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் நம் தேவன் நம் ஆண்டவராக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். முழுமையாக அவருடைய நம் வாழ்க்கையை முழுமையாக அவர் பாதத்தில் அர்ப்பணித்து வாழுகிற ஒரு நிலை. அதைதான் அவர் வழி நடத்துவராக இருக்கணும், நாம பின் செல்கிறவர்களாக இருக்கணும். அதை தான் நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி. அதை தான் சொல்லுகிறது. அவர் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், நான் அவர் பின் செல்கிறவராக இருக்கணும். எப்போதுமே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. அதைத்தான், ஏன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில செயல்படணும், நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். அப்போதுதான் கர்த்தர் என் வாழ்க்கையில ஆண்டவனாய் இருப்பார். சங்கீதம் 37:5 வாசிப்போம். 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படும். அப்போ இந்த சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லா வழிகளையும், எனக்குன்னு ஒரு தனி வழி இருக்கவே கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவித்த ஒரு வாழ்க்கை. அதை தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எல்லா வழிகளும், அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை வாழ்க்கையா இருக்கலாம், சமூக வாழ்க்கையா இருக்கலாம். எல்லாவற்றையும் எல்லா வழிகளையும் அவருக்கு ஒப்புவித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது அப்படி சொன்னாதான் அவர் ஆண்டவர் என்று அர்த்தம். ஆண்டவர் என்று நாம சொல்வதற்கு, அப்படி செஞ்சாதான் அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்வதற்கான அர்த்தமாகும். வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என் வாழ்க்கையில இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக அல்ல. அவர் சொல்வதை கேட்டு வாழ்கிற ஒரு ஜனமாக இந்த உலகத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்கிற ஜனமாக, முழுவதும் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து, நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு ஜனமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கீழ்ப்படிதல் தான் மிகவும் முக்கியம். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்கணும். நீதிமொழிகள்
16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம பல யோசனைகள் நாம் செய்கிறோம், ஆனால் பல காரியங்கள் நாம் செயல்படுத்தவே முடியாமல் போகிறது. ஏன்னா கர்த்தருக்கு நாம் ஒப்புவித்து வாழும் பொழுதுதான் நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, நம்முடைய செயல்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அப்போதுதான் அவர் நம் வாழ்க்கையின் ஆண்டவராய் இருக்க முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னை ஆண்டவனே ஆண்டவனே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்ப நம்ம வெறுமனே ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவனேன்னு கூப்பிட்டா மட்டும் போதாது. அவர் சொல்லுகிறபடி வாழுகிற ஒரு மக்களாக, ஜனமாக நாம் இருக்கணும். அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய செயல்களை, நம்முடைய வழிகளை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழுகிற ஒரு ஜனமாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நாம் அவரை ஆண்டவர் என்று நாம் கூப்பிடுறோம். அந்த ஒரு எண்ணத்தை நாம் கொண்டிருக்கோம். ஆண்டவனே அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா, ஆண்டவரே நாம் என்று அவரை அழைத்தோமே என்றால் நாம் என்ன பண்ணணும்? அவர் சொல்லுகிறபடி கேட்கிறவர்களே. வெறுமனே ஆண்டவனே ஆண்டவனேன்னு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்லுகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாக நாம் இருக்கும்போது தான் அப்படி கூப்பிடுவதற்கான அர்த்தமே நம் வாழ்க்கையில் இருக்கும். இல்லைன்னா அப்படி கூப்பிட்ட அர்த்தமே இல்லை. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நம்ம அதை தான் பார்க்கிறோம். அவர் சொன்னாரு, இந்த தேசத்தை விட்டு நீ போ அப்படின்னு சொன்னபோது அவர் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய இனத்தையும் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டு தேவன் காண்பித்த தேசத்துக்கு அவர் போனார் என்று வேதம் சொல்லுது. அப்ப கீழ்ப்படிதல் என்றால், அல்லது நான் ஆண்டவரே என்று நாம் அவரை கூப்பிடுகிறோம் என்றால், அவருடைய வார்த்தைக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக பவுல் அப்போஸ்தலனோட வாழ்க்கையில் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவராலே சந்திக்கப்பட்ட போது தன்னுடைய பழைய வாழ்க்கையை முற்றுமாய் விட்டுவிட்டு கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த வாழ்க்கைக்கு நேராய் அவர் திரும்பினார். அப்ப கர்த்தர் நம் வாழ்க்கையில வரும் பொழுது, அவரை ஆண்டவரே என்று நாம் கூப்பிடும் பொழுது, நாம் எதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு, அவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதைத்தான் ஆண்டவன் என்ற வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக ஆக்கினார் என்று. அப்போ நம்முடைய ஆண்டவனாய் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம்னா அவருடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் மாறணும். இன்னும் நம் வாழ்க்கையில அவருடைய வழியில நடக்காமல் இருக்கிற காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம். எந்தெந்த நிலையிலெல்லாம் நாம் இன்னும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எந்தெந்த வாழ்க்கையின் எந்த பகுதிகளிலெல்லாம் நாம் இன்னும் அவருடைய சொல்லுக்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்ப்போம். அந்த வாழ்க்கையின் பகுதிகளை எல்லாம் அவருக்கு அர்ப்பணித்து வாழும்படியாக கர்த்தர் இன்று நம்மை அழைக்கிறார். அப்போ
அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலையெல்லாம் தாண்டி சூழ்நிலையை சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னால் அதை செய்யும். ஆபிரகாம் வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்குறோம். நோவா வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் மழை பெஞ்சதே இல்லை. கர்த்தர் ஒரு கப்பலை கட்டுனார். ஆனால் நோவா மழை வந்ததே இல்லைன்னு சொல்லி கட்டாமல் நிறுத்தினாரா? மழைனா என்னன்னே அவருக்கு தெரியாது. அப்போதும் தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள், ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்னவென்றால், கர்த்தர் சொல்லுவதற்கு முழுவதுமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக அவர் வழிகளே நம்முடைய வழிகளையெல்லாம் அவர் இடத்துல ஒப்புவித்து வாழுகிற பிள்ளைகளாக, நம்முடைய செயல்களை எல்லாம் அவரிடத்துல ஒப்புவித்து வாழுகிற பிள்ளைகளாக நாம் வாழும்போதுதான் ஆண்டவன் ஆண்டவர் என்று நாம் கூப்பிடுகிற வார்த்தைக்கு அர்த்தம் நம் வாழ்க்கையில விளங்கும். இல்லைன்னா வெறுமனே கூப்பிடுறது போதுதான். மற்றவர்கள் நமக்கு வித்தியாசமே இல்லை. ஆண்டவனே ஆண்டவனேன்னு கூப்பிட்டா மட்டும் போதாது, அதை நம் வாழ்க்கையில காட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இரட்சகர். அப்போ அவர்தான் நமது இரட்சகராய் இருக்கிறார். முதல்ல அவர் நம் ஆண்டவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது அவர் நம் இரட்சகராய் இருக்க வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ ரட்சிப்பு அவருடைய கிருபை. மறுஜென்ம முழுக்கு அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப புது வாழ்வை நமக்கு ரட்சிப்பின் மூலமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கார். அப்ப அவர் இரட்சகர் என்றால் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். வேற யாராலையும் நம்ம ரட்சிக்கவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் எத்தனையோ பேர்கிட்ட போய் உதவி கேட்கலாம் பிரச்சனையின் மத்தியில. ஆனா 100 பேர்கிட்ட நம்ம உதவி கேட்டோம்னா அதுல ஒருத்தர் தான் நமக்கு உதவி செய்வாங்க இந்த உலகத்துல, அல்லது 2 பேர் தான் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா நம்மை எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிக்க வல்லவர் நம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்க வல்லவர் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கங்களின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். பாவத்தின் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை உலகத்துல. பாவத்திலிருந்து கொடுக்கிற ரட்சிப்பு தான் விலை மதிப்பு இல்லாதது. அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம்னா எல்லாவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று விடலாம். ஏன்னா எல்லாவற்றுக்குமான காரணமே பாவம்தான். நம் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், நம் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாவத்தின் தன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்காக பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்த ஒரே இரட்சகர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரின்றி நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அவரின்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம சம்பாதிக்க முடியாது. நம்முடைய நீதியினால சம்பாதிக்க முடியவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. இது கிருபையின் நிமித்தம் அவர் நமக்கு கொடுத்த ஈவாய் இருக்கிறது. 7வது வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் பொழிந்தருளினார். சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். எந்த பரிசுத்த ஆவி? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். அதான் நம்ம 5வது வசனத்துல படிச்சோம். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலை சம்பூர்ணமாய் நம் மீது பொழிந்தருளினார் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம் வாழ்க்கையை புதிதாகணும். ரட்சிப்பு நம் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம் வாழ்க்கை என்ன ஆகணும்? புதிதாகணும். நம் தேவன் தான் நம் ரட்சகர். இன்னும் நம் வாழ்க்கையில இருக்கிற பழைய தன்மைகள், பழைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த புதிய வாழ்க்கையை நாம் சுதந்திரத்துக் கொள்ளணும். அந்த புதிய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, அந்த புதிய வாழ்க்கை வாழுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் மரணத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு புதிய வாழ்வை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னுமே அந்த புதிய வாழ்வை நம்ம சுதந்திரத்து கொள்ளவில்லைனா அவருடைய சிலுவை மரணம் வீண். அவர் நமக்காக வந்தது, மரித்தது, உயிர்த்தது எல்லாம் விருதா என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த புதிய வாழ்வை பெற்றவர்களாக நாம் வாழும்படியாக தான் அவர் இரட்சகராக இந்த பூலோகத்தில், அவர் இந்த பூலோகத்தில் இரட்சகராக வந்ததுக்கான நோக்கமே அதுதான். ஆதாம் ஏவல் தொலைத்த அந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை, அந்த உறவை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்தார், சிலுவையில மரித்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, அவரே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தான் நம் தேவன் வந்தார் இந்த பூலோகத்தில். யாரையுமே ஆக்கினியில தீர்க்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமே இல்லை. அவருடைய விருப்பம் எல்லாம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனோட தொடர்ச்சி தான் இது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அவர் அனுப்பப்படவில்லை. அவர் அதற்காக வரவில்லை. இந்த உலகத்தை முழுவதுமாக ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அந்த மெய் வாழ்வுக்குள்ளாக, நித்திய வாழ்வுக்குள்ளாய் அழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாருமே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான அல்லவே அல்ல. ஆனா அதற்கான தேர்வு நம்ம கிட்ட தான் இருக்குது. சாய்ஸ் யார்கிட்ட இருக்கிறது? நம்ம கிட்ட தான் இருக்குது. அவர் அதற்காக தான் வந்தார், நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக. யாருமே ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது என்பதற்காக தான் அவர் வந்தார். ஆனா அவரை தேர்ந்தெடுப்பதும் தேர்ந்தெடுக்காமல் போவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வேணும்னா அவர் நம் வாழ்க்கையின் இரட்சகராக இருக்கணும். ரட்சிப்பு என்பது இந்த மறு ஜென்ம முழுக்கினால் ஒரு புதிய வாழ்வு. நம்ம அதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்தானத்தை வச்சிருக்கோம். அதற்கு அடையாளமாக தான் ஞானஸ்தானம். முழுக்கு, திருமுழுக்கு என்று அதுக்கு பெயர். அதற்கு என்ன அர்த்தம்? பழைய வாழ்வு இதோட முடிஞ்சிச்சு, இனிமே பழைய வாழ்வுக்குள்ளாய் நான் போவே மாட்டேன், புதிய மனிதனாய் நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன், புதிய நம்பிக்கை என் வாழ்க்கையில் இருக்கிறது, பழைய காரியங்கள் என்னை விட்டு போய்விட்டது என்பதற்கான அடையாளம் தான் அந்த திருமுழுக்கு. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அப்போ மறுஜென்ம முழுக்கு, புதிதாக்குதல் நம் வாழ்க்கையில இருக்கணும். அதுதான் ரட்சிப்பு. நம் வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லை,
பழைய வாழ்க்கையே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தனோ அப்படியே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா கர்த்தர் நம்மை ரட்சித்து பயனதும் இல்லை. கர்த்தர் நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தி நம் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். புதிய வாழ்க்கைக்கு நேராய் நாம் திரும்பணும். பழைய வாழ்க்கையை விட்டு ஒழித்து புதிய வாழ்க்கைக்கு நேராய் நாம் திரும்பணும். அப்போதுதான் கர்த்தர் நம் வாழ்க்கையில உண்மையாகவே இரட்சகராய் அவர் இருக்க முடியும். சகேயு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கிறோம். இயேசு அவரை சந்திப்பதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கை. அவர் ஒரு ஆயக்காரனாய் இருந்தபோது, வரி வசூல் செய்து கொண்டிருந்த போதெல்லாம் தனக்கு இஷ்டத்துக்கு எவ்வளவு வரி போடணுமோ அவ்வளோ போட்டு வாங்கிட்டு போயிட்டு, அவருக்கு எவ்வளோ வேணுமோ அதை வரியா போட்டு வாங்கிட்டு, அப்படியாக அநேகரை கொடுமைப்படுத்தி அநேக ஏழைகளை துன்புறுத்தி வரி வாங்கி கொண்டிருந்த ஒரு சகேயு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்க்க வேணும்னு ஆசைப்பட்ட போது திரளான கூட்டம் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசு எப்படி இருப்பாரோ என்று பார்க்க ஆசைப்பட்ட போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகேவை அழைத்து, சகேவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அப்படிதான் நம் வாழ்க்கையில மாற்றத்தை, ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் விட்டு பிதாவோடு இருப்பதை கொள்ளையாடிய பொருள் என்று எண்ணாமல் நமக்காக இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்த நம் தேவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்காக வந்தவர். சகேயுவின் வீட்டிலே தங்கினவர் நம் வாழ்க்கையிலும் தங்கும்படியாக அவர் விரும்புகிறார். எப்போ சகேயின் வீட்டில் போனாரோ அப்பவே அவனுடைய வாழ்க்கை மாறினது. பழைய வாழ்க்கையிலிருந்து சகேயு மாற்றப்பட்டார். அவர் இருதயத்தில் அவர் செய்த பாவங்களுக்கு குத்தப்பட்டவராக, நான் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கியது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்ப சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம் வாழ்க்கை மாற்றப்படும் போதுதான் நம் வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகும். அதற்காக தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்தில் வந்தார். சகேயுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என் வாழ்க்கையில வந்துட்டார்னா என் வாழ்க்கை மாறணும். அப்படி மாறாம இருந்தா இன்னும் ரட்சிப்புக்குள்ளாய் நாம் வழிநடத்தப்பட்டோமோ என்பதே ஒரு சந்தேகம்தான். ஆகவே வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால் நம் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். சகேயுனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டதோ அப்படி நம் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். புதிய வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த புதிய வாழ்வுக்கு நேராய் நாம் அப்படிப்பட்ட வாஞ்சையை நாம் பெற்றவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மையாகவே நம் வாழ்க்கையின் இரட்சகராக நம் தேவன் இருக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்க முடியும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நம் வாழ்க்கையின் நண்பனாக, ஆத்ம நண்பனாக, பிராண நண்பனாக நம் ஆண்டவர் இருக்க வேண்டும். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்னைக்கு நண்பர்கள் நாள். ஆகவேதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் எப்படி நம் ஆண்டவரோ, எப்படி நம் இரட்சகரோ, அதே போல அவர் நம் நண்பன் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான நண்பன் அவரை தவிர வேற யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில். அப்போ மூன்றாவதாக அவரை நமது நண்பனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தை வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிநேகிதர்கள் இருந்திருப்பார்கள். அதற்கான காரணத்தை அவர் இங்கே சொல்லுகிறதை ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப சிநேகிதன் யாரு? இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது இவங்களுக்கு தெரியும், இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் உண்மையான சிநேகிதர். சிநேகிதர் இடத்துல நம்ம எதையுமே நம்ம மறைக்கவே மாட்டோம். எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுவோம், சந்தோஷம் வந்தாலும் சொல்லுவோம், எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்கிற ஒருவராக நம் சிநேகிதர் இருப்பார். அப்ப உண்மையான சிநேகிதர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்திருப்போம். அவரும் எல்லாவற்றையும் நம்ம இடத்துல பகிர்ந்திருப்பார். அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதை தான் தேவன் இங்கே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அவர் நம்மை சிநேகிதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணியிருக்கிறார்? நான் கேள்விப்பட்ட பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிட்டாரு. ஆனா நாம எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லிட்டோமா? நம் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இன்னும் மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது. நம்முடைய பிராண நண்பனாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிற பாவங்கள், சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள் இன்னும் எத்தனை இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். அவர் பிதாவினிடத்துல கேட்டறிந்த எல்லாவற்றையும் நம்மிடத்துல பகிர்ந்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், அறிவித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம பேசுகிறோமா என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இப்போ வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்துல சொல்லுகிறவர்களாக நாம் மாறணும். அதுதான் உறவு. அந்த உறவு வெறுமனே தேவன் எங்கேயோ வாழ்கிறார், ஏதோ ஒரு தூரத்துல கண்காணாத இடத்துல நம் தேவன் இருக்கிறார் என்பது அல்ல. அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரை நாம் பார்க்கவே முடியாது என்று நினைத்த போது, அப்போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அனுப்பினார். இல்ல, நான் உங்களோட கூட வாழும்படியாக வந்த தேவன். நீங்க என்ன பிரச்சனை பத்தியில கடந்து போகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதுல வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த பூலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவன் அனுப்பினார். நாம வாழ்ந்த எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து தான் போயிருக்கிறார். நாம் ஏதோ தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலை. இந்த பூலோகத்துல நாம் எப்படி வாழ்றோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துதான் போயிருக்கிறார். அப்ப நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். நாம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. பதினெட்டு 24. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு.
நம்முடைய இரத்த உறவான சகோதரை காட்டிலும் அதிகமாய் சிநேகிக்கிற சிநேகிதர்களும் உண்டு என்று வேதம் சொல்லுது. அப்படி சிநேகிக்கிறாங்கல்ல, அண்ணன் தம்பி கூட பிரச்சனை இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி சிநேகிக்கிற சிநேகிதரும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். அதுதான் அன்பு பாராட்ட வேண்டும், சிநேகம் பாராட்ட வேண்டும். நாம் நம் தேவனை சிநேகிதர் என்று நினைத்தோன்னா அவரிடத்தில் நாம் என்ன பண்ணணும்? சிநேகம் பாராட்டணும், உறவு பாராட்டணும். அவர் எங்கேயோ இருக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவன். அதனால தான் நம்மை சிநேகிதர் என்று அவர் அழைத்திருக்கிறார். நம் உறவில் அவர் மகிழ்கிறவர். ஆதாமியவள் படைக்கப்பட்ட போது தினமும் பகலின் குளிர்ச்சியான வேலைகளில் அவளை வந்து சந்தித்த தேவன், அவருடைய உறவில மகிழ்ந்த ஒரு தேவன். நாம் என்ன பண்ணணும்? அவருடைய உறவில மகிழ்கிறவர்களாக நாமும் மாறணும். நம் உறவில மகிழ்கிறவர்களாக நாம் மாறணும். அப்போது ஒவ்வொரு நாளும் அவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்போதுதான் அவர் நம் வாழ்க்கையின் சிநேகிதராக இருக்க முடியும். எல்லாவற்றையும் அவரோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. பிரச்சனைன்னா உடனே யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? ஃப்ரெண்டுக்கு. எந்த பிரச்சனைனாலும் சொல்கிறேன், நான் வந்து நிற்பேன்னுவான். அதே போல நம் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். சந்தோஷம்னா வாடா ட்ரீட் ராமச்சி அப்படின்ட்டு போவோம். சந்தோஷத்தையும் நாம் அவரோடு நம்முடைய நண்பர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அதை போல எல்லாவற்றையும் நம் தேவனோடு, ஏன்னா அவர் நம் சிநேகிதராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் இருப்பார். இல்லைன்னா நம்ம சில பகுதியை அவருக்கு சொல்ல மாட்டோம், சில பகுதியை மறைத்து வைத்து விடுவோம், சில பகுதியில் மட்டும்தான் அவர் நமக்கு ஆண்டவராய் இருப்பார் அல்லது சிநேகிதராய் இருப்பார். சிநேகிதராக இருக்கவே முடியாது. எல்லா பகுதியும் நாம் அவருக்கு சொல்லணும். அப்போதுதான் அவர் நம் வாழ்க்கையின் சிநேகிதராய் இருப்பார். அப்போ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் சிநேகிதராய் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதனால தான் எல்லாவற்றையும் பிதாவினிடத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் நாம எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லணும். சிநேகிதராய் அவரை நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்துல சொல்லுவோம். நம் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அவருக்கு தெரியும். நாம் சொல்லலனாலும் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த உறவுன்றது எப்போ வரும்னா நாம் அவரோட அந்த சொல்லும் போது தான் அது வரும். ஆண்டவரே, இந்த நாளில் இப்படி நடந்து போச்சு, எல்லாவற்றையும் இந்த டைரி எழுதுவாங்க. முன்னாடியெல்லாம் டைரி எழுதுகிற பழக்கம் பழைய காலத்தில் இருந்தது. இப்போலாம் அது யாருமே எழுதுறது. அப்படின்னா அவங்க என்ன எழுதுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த நைட்டு வரைக்கும் என்ன நடந்ததோ எல்லாவற்றையும் எழுதி வைக்கிற பழக்கம் முன்னாடி பல பேருக்கு இருந்தது. அந்த டைரியை பார்த்தா அவங்க வாழ்க்கையே தெரியும். எழுத ஆரம்பித்ததுலேருந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த டைரியில் இருக்கும். அதை போல் நாம் என்ன பண்ணணும்னா அவரோடு உறவு கொள்ள வேண்டும். அதுதான் சிநேகிதனுக்கான ஒரு உறவு. நம்மை சிநேகிதனாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஜோசப் ஸ்கிரிவின் அப்படின்னு ஒருத்தர் அயர்லாந்து தேசத்திலே 1819ஆம் ஆண்டு பிறந்து வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவருக்கு திருமண காரியங்கள் ஏற்பாடு செய்த போது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் திருமணத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாங்க. மிகவும் மனவேதனை அவருக்கு. அந்த மனவேதனையின் நிமித்தமாக அந்த ஊர்லேயே அவர் வேண்டாம், வாழ வேண்டாம்னு சொல்லி அவர் கனடா தேசத்துக்கு போயிட்டார். அயர்லாந்திலிருந்து கனடா தேசத்துக்கு அவர் போய்விட்டார். அங்கே போய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது சரி அங்கே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணலான்னு திருமண காரியங்களுக்கு ஏற்பாடு பண்ணி திருமண நாளை நியமித்து அதற்கான காரியங்களை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணும்
திருமணத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அவருடைய இருதயமே நொறுங்கி போனது. என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அப்போ சரி, அவருடைய தாயார் அங்கே அயர்லாந்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர் கனடா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது சரி இனிமேல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து போய் சரி அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்பை ஒன்று ஆரம்பித்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் அவர் மாறினார். அப்படி கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிறவராய் அவர் ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்த போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவருக்கு ஒரு தகவல் வருது. அவங்க அம்மா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ கனடா தேசத்திலிருந்து அயர்லாந்து தேசத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தார். அவங்க அம்மாவை போய் பார்த்து கொள்ள கூட முடியல அவரால். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தபோது அவர் ஒரு கடிதத்தை அவர்கள் அம்மாவுக்கு எழுதினார். அதில் ஒரு கவிதையை போல அவர் எழுதின ஒரு பாடல் பல திருச்சபைகளிலே அது பாடலாய் வந்திருக்கிறது. வாட் a friend we have in Jesus என்ற ஒரு பாடல். அது தமிழ் பாமாலையில் இருக்கு. பாவ சஞ்சலத்தை போக்க பிராண நண்பன் தான் உண்டோ. பிராண நண்பன் என்று தமிழில் போடப்பட்டிருக்குது. அதில் ஆங்கிலத்தில் வாட் a friend we have in Jesus. அப்போ நம் தேவன் நமக்கு ஒரு பிராண நண்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேணா அந்த வீட்டில் போய் அந்த பாட்டை கேட்டு பாருங்க. வாட் a friend we have in Jesus. அதை அவர் எழுதி அனுப்பினார் அவங்க அம்மாவுக்கு. நமக்கு இந்த கஷ்டப்படுங்கிற சூழ்நிலைகளிலே நம் தேவன்தான் நமக்கு நண்பன் என்று தன்னுடைய அம்மாவுக்கு எழுதின அந்த வரிகள் தான் அது ஒரு பாடலாக இன்றும் பல திருச்சபைகளில் மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், பேப்டிஸ்ட், CSI இப்படி பல திருச்சபைகளிலே இன்றும் அந்த பாடல் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எழுதப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1855 ஆண்டில் எழுதப்பட்ட பாடல். 1855 ஆண்டிலே அவர் எழுதின பாடல் 1868 ஆண்டிலே அது இசையமைக்கப்பட்டது. அவருடைய நண்பர் ஒருவர் அவருடைய அந்த நான் சொன்னது போல டைரியோ எதையோ எடுத்து பார்க்கும்போது அந்த பாட்டு இருந்தது. அதை வச்சு அந்த பாட்டுக்கு ஒரு இசை அமைத்து இன்றளவும் எத்தனை வருஷம் ஆச்சு? 55லேருந்து 955 200 வருஷம் கிட்டத்தட்ட. இன்னும் 25 வருஷம் வந்துச்சுன்னா 200 வருஷம் ஆக போகுது. அந்த பாட்டு 175 வருடங்கள் அந்த பாடல் இன்னும் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையான நம் பிராண நண்பன் நம் இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நண்பர்கள் தேவை இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் தேவனை பிராண நண்பனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அவர் நம் வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க வேண்டும். இரண்டாவது நம் வாழ்க்கையின் இரட்சகராக அவர் இருக்க வேண்டும். மூன்றாவது அவர் நம் வாழ்க்கையின் பிராண நண்பனாக இருக்க வேண்டும். இந்த சர்வதேச நண்பர்கள் நாளில் நாம் அவரை நண்பனாக நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே இன்றைக்கு இந்த 3 காரியங்களை நாம் மனதில் கொள்வோம். அவர் என் ஆண்டவராய் இருக்கிறாரா? என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அவருக்கு தெரியுமா? அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறாரா? அவர் என் வாழ்க்கையின் இரட்சகராக இருக்கிறாரா? என்னுடைய பழைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டு இருக்கிறதா? மூன்றாவதாக என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் தெரிந்த ஒரு நண்பனாக, பிராண நண்பனாக அவர் இருக்கிறாரா? இந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே
இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவராக. ஆமென்.